திருவிழா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா குழுவினருக்கு நன்றிகள். ஏழரை டீம் சார்பாக ஸ்பெஷலாக எடுத்துனுவாங்க. நீங்கள் நமக்குன்னே ஸ்பெஷலாக இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக கட்சின்னா பேர் என்னன்னு கேட்பீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் ரெடி ஆகிங்க. வெடி, சரவெடி, பட்டாசு, அப்புறம் வேட்டு விடுறது, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கட்சி, அப்படியே அரசியல் கிளம்ப அதிர போகுது. இப்படிலாம் நாங்கள் பேசல, அந்த கட்சி ஆரம்பித்தவங்கள அந்த தலைவரோட ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னடா கட்சி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சி பேர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாமே இல்லை. இப்போதைக்கு கொடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான கொடியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கமாக அரசியல் வரலாற்றில் கட்சியோட பேரை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா கொடி, அதுக்கப்புறமா தான் கொள்கை அப்படிங்கிறதுக்கெலாம் வருவாங்க. இப்போ முதல்ல கொடி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க கொடி அப்படின்னு கேட்டால், இது ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களுக்கான கொடி, மக்களுக்கான கொடி அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொடிக்கு பேர் என்ன அப்படின்னா, கொடி இப்போதைக்கு கொடி, அதுக்கப்புறம் தான் பேர் வைப்போம் கொடிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் எங்களுடைய கழகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த கொடியில் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சசிகலா அவர்கள். இது மக்களுக்கானது, எனக்கு தனிப்பட்ட ஆளுக்கு இல்லை. எங்கள் கட்சி வரலாறே அப்படிதான். இதை பொறுத்த வரைக்கும் ஏழைகளோட கொடி, உண்மையானவங்களுடைய கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலை வாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, ஜாதி பேதம் இல்லாத மனிதர்களின் கொடி. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு அடி. என்ன அடி? தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற அந்த ஸ்டெப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன கேட்கணுன்னா, பேர் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும். பட் இருந்தாலும் நம்மளுடைய ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் அரசியலை இவங்க எதிர்கொள்ள போகிறது எப்படி அப்படின்ற ஆர்வத்துக்கு தான் நம்ம ஜாஸ்தியான முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனால் அதை கேட்டோம். அதுக்கு சசிகலா அம்மையார் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் மக்களுக்கான கொடின்னு சொன்னாங்களா, இது மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்களா, இது மக்களுக்காக மட்டுமே, எங்களுக்காக கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இது எங்களுக்கான தருணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மக்களுக்கான தருணம்னு சொல்லியிருந்தால் அங்கே சொன்னதுக்கு இங்கே சொன்னதுக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஏன் ஆரம்பித்தாங்கன்ற உண்மையான நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. 9 வருஷம் காத்திருந்து கரெக்டான நேரம் பார்த்து ஆரம்பிச்சிருக்கான். இது எங்களுக்கான தருணம், இப்போ எல்லார் மத்தியிலையும் எங்களுக்கு ஆதரவு பெருகி போய் கிடக்கு, இந்த நேரத்தில் உள்ள வந்தோம்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கிறார் சசிகலா அவர்கள். நான் 39 வருஷ அரசியல் அனுபவம், 9 வருஷம் வெயிட் பண்ண. இது இந்த தருணம் எங்களுக்கான தருணம். எங்களுடைய கிளை கழகத்திலிருந்து, நகர கழகத்திலிருந்து, பேரூராட்சி கழகத்திலிருந்து, ஒன்றிய கழகத்திலிருந்து, மாவட்ட கழகத்திலிருந்து, தமிழகத்தில் வாழும் எங்கள் கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமான உரிமை இந்த கொடிக்கு உண்டு. அதனால்தான் அண்ணா, புரட்சி தலைவர், அம்மா, இவங்க வழியில நாங்க இருப்போம். இது ஏழைகளுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கொடியா இது காலகாலம் இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணு.